வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர் 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் மின்னியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். பாடப்பகுதி முடிஞ்சாச்சு. இன்றைக்கி நாம் மதிப்பீடு பகுதி பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதி வச்சுக்கோங்க. 2 மதிப்பெண் வினாக்களுக்கு பதிலை புக்கில் குறித்து வச்சு படிங்க. ஓகேவா? மதிப்பீடில் ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பிளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? கம்பளி துணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மின்னூட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? நம்மளுக்கு தெரியும், கம்பளி துணி பெறக்கூடிய மின்னூட்டமானது நேர் மின்னூட்டம் இல்லையா? ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? 2 பொருளை தேய்க்கும் போது கண்டிப்பாக எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைந்தால் தான் மின்னேற்றம் அடையும் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ பதிலானது எலக்ட்ரான்கள். 3வது கேள்வி பாருங்கள். ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவைப்படும் மின் கூறுகள் எவை? சரியா? சாதாரணமாக ஒரு எளிய வகை மின்சுற்று போடணும் அப்படின்னா ஒரு செல்லு வேணும், கம்பிங்கள் வேணும், அதுக்கப்புறம் சுவிட்ச் வேணும். இது 3 தான் போதும் இல்லையா? அப்போ மின்கலம், மின்கம்பி, சாவி. ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி. ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுது அப்படின்னா நிலைக்காட்டியில் இருக்கக்கூடிய மின்னோட்டமானது நேர் மின்னூட்டம். பதிலானது நேர் மின்னூட்டம். அடுத்த 5வது பாருங்கள். மின் உருகி என்பது நம்மளுக்கு தெரியும், மின் உருகின்னா ஃபியூஸ்ன்னு தெரியும். அந்த ஃபியூஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா மின் சாதனங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இல்லையா? இப்போ பதிலானது மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவியாகும். சரியா? அதாவது 2வது ரோமன் கோடிட்டடங்களை பாருங்கள். பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது டேஸ் நடைபெறுகிறது. பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்க்கும் போது மின் துகள்கள் இடமாற்றம் அடையுது. சரியா? அப்போ மின் துகள்கள் இடமாற்றம் தான் பதில். 2வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஸ் ஆகிறது. ஒரு பொருள் தன்னிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானுங்க இழந்துச்சு அப்படின்னா அது நேர் மின்னூட்டம் அடையும். சரியா? பதிலானது நேர் மின்னூட்டம். 3வது பாருங்கள். மின்னலில் இருந்து கட்டிடங்களை பாதுகாக்கும் கருவி. நமக்கு தெரியும், மின்னலிருந்து கட்டிடங்களில் பாதுகாக்கக்கூடிய கருவி இடிதாங்கி. இங்கே நாம் மின்னல் கடத்தின்னு படிக்கிறோம். அப்போ பதிலானது மின்னல் கடத்தி. 4வது பாருங்கள். அதிகமான அளவு மின்னோட்டம் மின் சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்காமல் இருக்க டேஸ் அவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. நம்மளுக்கு தெரியும், ஃபியூஸ் தான். அப்போ பதிலானது மின் உருகி. 5வது பாருங்கள். 3 மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த மின் சுற்று டேஸ் எனப்படும். ஒரே சுற்று 3 மின் விளக்குகள் அப்படின்னாக்க கண்டிப்பாக அது என்ன இணைப்பு தான்? தொடர் இணைப்பு தான். பதிலானது தொடர் இணைப்பு. 3வது ரோமன் பாருங்கள். சரியா அல்லது தவறா எனக்கு ஒரு தவறான கூற்றை திருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ கேள்வி படிங்க, பதில் சரியாக இருந்தால் சரின்னு போடுங்க, தவறாக இருந்துச்சுன்னா அதை திருத்தம் செஞ்சு சரியான வாக்கியமாக எழுதணும். ஓகேவா? முதல் கேள்வி கவனிங்க. எபோனைட் தண்டினை கம்பளி துணி ஒன்றுடன் தேய்க்கும் போது எபோனைட் தண்டு எதிர் மின்னூட்டங்களை பெற்று கொள்கின்றன இல்லையா? எபோனைட் பார்த்தோம் அப்படின்னா எதிர் மின்னூட்டம் பெறும், கம்பளி தேய்க்கும் போது நேர் மின்னூட்டம் அடையும் தெரியும் இல்லையா? அப்போ பதிலானது சரி. 2வது கேள்வி பாருங்கள். ஒரு மின்னூட்டம் பெற்ற பொருளை மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு செல்லும் போது மின்னூட்டம் பெற்ற பொருளுக்கு எதிரான மின்னூட்டம் அதில் தூண்டப்படும். தூண்டல் முறை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ எதிரான மின்னூட்டம் தான் தூண்டப்படும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ பதிலானது சரி. 3வது கேள்வி பாருங்கள். தூண்டல் முறையில் மின்னேற்றம் செய்ய பயன்படும் ஒரு கருவி நிலை மின்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது தூண்டல் முறையில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படக்கூடிய கருவி தான் நிலை மின்காட்டி. அப்போ பதிலானது தவறு. நீங்கள் திருத்தம் செய்ய வேண்டியது மின்னேற்றம் செய்யப்பட்டன்றதை திருத்தி எழுதணும். சரியா? அப்போ பதிலானது தூண்டல் முறையில் மின்துகள் இருப்பதை கண்டறிய பயன்படும் ஒரு கருவி நிலை மின்காட்டி. சரியா? 4வது பாருங்கள். நீர் மின்சாரத்தை கடத்தும். பதிலானது சரி. 5வது கேள்வி பாருங்கள். பக்க இணைப்பில் அனைத்து கூறுகளிலும் மின்னோட்டம் மாறிலியாக இருக்கும் சொல்கிறாங்க. சரியா? பதிலானது தவறு. சரியான வாக்கியம், தொடர் இணைப்பில் அனைத்து கூறுகளிலும் மின்னோட்டம் மாறிலியாக இருக்கும். ஓகேவா?
அடுத்து 4வது ரோமன் பொறுத்துக்க பாருங்கள். இரு ஓரின மின்துகள்கள். ஓரின மின்துகள்கள் அப்படின்னாவே ஒன்றை விட்டு ஒன்று விலக்கும் இல்லையா? 2வது பாருங்கள், இரு வேறின மின்துகள்கள் அப்படின்னாவே ஒன்றை ஒன்று கவரும் இல்லையா? 3வது பாருங்கள், கண்ணாடி துண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது நேர் மின்னூட்டம் பெறும். 4வது பாருங்கள், ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது எதிர் மின்னூட்டம் பெறும். 5வது பாருங்கள், மின்னுருகி மின்சுற்று அதிகமாக சூடாகாமல் பாதுகாக்கப்படும் இல்லையா? மின்னுருகியானது மின்சுற்றில் அதிகமாக சூடாகாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் பயன்படுத்தக்கூடிய கருவி தான் மின்னுருகி இல்லையா? பொறுத்துகையில் பொறுத்த வரைக்கும் கேள்விக்கு நேராக பதில் எழுதணும். பொறுத்துகை எழுதும்போது கேள்வியும் பதிலும் சேர்த்து எழுதணும். சரியா? அடுத்தது சுருக்கமான விடையளி 2 மார்க் பாருங்கள். முதல் கேள்வி, உராய்வு மூலம் மின்னூட்டங்களை எவ்வாறு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். பதிலானது உங்கள் புக்கில் உராய்வின் மூலம் மின்னூட்டம் அடைதலில் பாருங்கள். சில வகை பொருட்களை ஒன்றையொன்று தேய்க்கும் போது மின்துகள்கள் இடமாற்றம் அடைந்து அந்த பொருளின் மேற்பகுதியில் தங்கிவிடுகின்றன. இதிலிருந்து உராய்வின் மூலம் மின்துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன. சரியா? இதான் பதில். சில வகை பொருட்களை ஒன்றை ஒன்று தேய்க்கும் போது மின்துகள்கள் இடமாற்றம் அடைந்து அந்த பொருளின் மேற்பகுதியிலே தங்கிவிடுகின்றன. இதிலிருந்து உராய்வின் மூலம் மின்துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன. சரியா? அடுத்த கேள்வி, மின் தொடுப்புனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவி தொடுப்புனா என்னன்னு பாருங்கள். மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறையே புவி தொடுப்பு என்று வரையறுக்கப்படுகின்றன. இதை குறிச்சுக்கோங்க. புவி தொடுப்புனா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்களா? மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறையே புவி தொடுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது மின் சுற்றுனா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் மூலம் ஒன்றின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை மின்சுற்று எனப்படும். மின் மூலம் ஒன்றின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை மின்சுற்று எனப்படும். சரியா? அடுத்த கேள்வி, மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வு மின்முலாம் பூசுதல் எனப்படும். ஓகேவா? மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வு மின்முலாம் பூசுதல் எனப்படும் சொல்கிறோம். சரியா? அடுத்தது மின்முலாம் பூசுதலுடைய செயல்பாடுகள் பயன்பாடுகள் பார்த்தோம்னா குறிச்சுக்கோங்க. 5வது கேள்வி, மின்முலாம் பூசுதல் பல்வேறு துறைகளில் பயன்படுகின்றன. உறுதித்தன்மைக்காக பாலங்கள் மற்றும் வாகனங்களில் நாம் இரும்பினை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இரும்பின் மீது அரிமானம் ஏற்பட்டு அது துருப்பிடிக்கிறது. இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது துத்தநாக படலம் பூசப்படுகிறது. சரியா? இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மின்முலாம் பூசுதல் பல்வேறு துறைகளில் பயன்படுது. சரியா? இது வரைக்கும் நம்ம 1 மார்க்கு 2 மார்க்கு குறிச்சிருக்கோம். அடுத்த பாடப்பகுதியில் நம்ம 5 மதிப்பெண் வினாக்களுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். நன்றி.